ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு பரோட்டா செய்யறதுக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வர அந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு பீஸும் பூண்டு ஒரு 4 பல்லும் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்க தேவையான அளவு மட்டும் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு பார்க்கலாம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் இப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் வேக வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து உளுத்தி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. நமக்கு உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மசாலா கூட சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து மசாலாவோட கலந்து லைட்டாக ஹீட்டாகி வந்தாலே நமக்கு போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் வந்து ஒரு அரை லெமன் பிழிஞ்சிக்கலாம். நம்ம புளிப்புக்கு நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால் லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தக்காளி விருப்பம்னா நீங்கள் இது கூட ஒரு தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே கலந்து விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்பவுமே பிசைகிற மாதிரி கோதுமை மாவில் உப்பு போட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி பிசையாதீங்க. நமக்கு வந்து சப்பாத்தி திரட்டும் போது நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் இந்த மாதிரி பார்த்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே லைட்டாக மட்டும் ஆயில் போட்டுக்கலாம். மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும். அழுத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற சைஸில் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆலு பரோட்டா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவில் நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா மெலிசாக இருக்க மாதிரி பார்த்து நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் நம்ம மசாலா ரெடி பண்ணதை வந்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டு மடிச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக மாவு, கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம். போட்டு இதை நம்ம ரொம்ப வந்து அழுத்தி திரட்டக்கூடாது. லைட்டாக வெளியில் நம்ம ஸ்டஃப் பண்ணதெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக பண்ணிக்கோங்க. கையில் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா மெலிசாக வரும். நீங்கள் ரொம்ப அழுத்தி திரட்டினீங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். ஓரத்துலலாம் அந்த மாதிரி பார்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க
ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ஆலு பரோட்டாவெல்லாம் சேர்த்து நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். வேகமாக வச்சிட்டிங்கன்னா நமக்கு மேலே மட்டும் கலர் மாறிடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். நல்லா 2 சைடும் வேக வச்சதுக்கப்புறமா லைட்டாக நம்ம இதில் நெய் தடவிக்கலாம். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆலு பரோட்டாவை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆலு பரோட்டாக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் தயிர் பச்சடி இல்லை டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். உள்ளெல்லாம் மசாலா இருக்கிறதுனால நமக்கு எல்லா டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.